எங்களுக்கு இந்த ஆட்சி அதிகாரம்லாம் அப்புறம் தான், நாங்க பழைய திமுகவா மாறுறோம் அப்படின்ட்டு அவர் சொன்ன வார்த்தை 50, 60கள் திமுக. ஆமா அந்த இந்திய எதிர்ப்பு, ஆமா தட்சிண பிரதேச ஆமா எதிர்ப்பு தெரியுது, இப்ப சொல்லுங்க. அந்த திமுகவை நாங்க இறங்குறோம்னு சொன்னோன்னு பிஜேபி நீங்க இப்ப பிரிவினவாதம் பேசுறீங்களோ அப்படிங்கிற அந்த டோனுக்கு போயிட்டாங்களா? சரி, ஏன் அதுல கவனம் செலுத்தி அதுக்கு பதில் சொல்றேன். நீங்க அவர் கேட்ட அடுத்தடுத்த பேராவை படிச்சு பார்த்துட்டு அந்த கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு பதில் சொல்லணும்னு துப்பு இல்லையா உங்களுக்கு? துணிச்சல் இல்லையா? இல்ல சரக்கு இல்லையா? இல்ல உங்களுக்கே தெளிவுபடுத்தல. அப்படி தெளிவற்ற ஒரு மசோதாவை இவ்வளவு அவசர அவசரமா கொண்டு வரீங்களே ஏன்? உங்களுடைய மோசடி முகம் தெரிஞ்சனாலதானே இவ்வளவு பதறோம், இவ்வளவு பயப்படுறோம். நேத்தான சார் முதல் முறையா கொஞ்சம் வாயை திறந்திருக்காங்க. அதுவே கூட மசோதால ரிட்டர்ன்ல இருக்கான்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு இருக்கிற அசுர பலத்தை வச்சு நீங்க நிறைவேற்றிட்டு போயிடலாம். அப்புறம் எந்த மூஞ்சி வச்சுட்டு இங்க வந்து நம்ம கிட்ட முகத்தை காட்டுவாங்க? பிரஸ் மீட்ல எப்படி சந்திப்பாங்க? ஆனா வெக்கமே இல்லாம வருவாங்க, அது வேற விஷயம். துரத்தி அடிக்கணுங்கிற நான் நம்ம கேள்விக்கு பதில் சொல்லாத எவர் ஒரு துரத்தி அடிக்கிறதுல தப்பே இல்லை சார். பதிலே சொல்ல மாட்டோம், நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அமைதியா இருக்கணும். அப்படி நீ கேட்டுட்டீங்கன்னா படிப்பறி வெட்டுறவர்கள் நாங்க திட்டுவோம். அதையும் அண்ணாமலை ரசிப்பார், தமிழிசை ரசிப்பார், நயினா நாகேந்திரன் ரசிப்பார். அப்ப நீங்களாம் யாரு? தமிழனா? வெக்கமா இல்லையா தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கு? சார், மோடி துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்ல, பண்ற ஆபத்து இருக்கு, ஆபத்து வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதை கூட நீ சொல்லக்கூடாதுன்னா நீங்க எல்லாம் யாருன்னு நான் திரும்ப திரும்ப கேட்பேன்.